மக்களே இந்த மேட்ச்சில் இனிமே என்ன பண்ணுவான்னா எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பான், நான் அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். அதாவது எப்படின்னா இந்த மேட்ச் ஃபுல்லாகவே நான் ஒரு ஃபன்னாக பேசலாம் அப்படின்ட்டுலாம் கிடையாது, ஒரு எமோஷ்னலாக பேசுகிறேன். அதாவது எப்படின்னா இப்போ பாருங்க 2 பேர் நான் குச்சிட்டேன். இப்போ இங்கே ஒரு தெய்வனே செத்து 2 பேர்னு வச்சிங்களேன். இப்போ இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். அவனை அடிச்சுட்டு சரி அவனை இந்த ரவுண்டு எப்பவும் போல விளாட்லாம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். பார்த்தா அவன் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். சரி என் டீமேட்டில் ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே மாதிரி அவன் டீம்லையும் தரல. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா நான் கொடுக்கணும் இல்லையா, அதனால் அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டு அதோடு நான் என்ன பண்ணுவேன்னா ஜூனில் போயிட்டு நான் டெத் ஆகிடுவேன். சரிங்களா, அதே தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே இந்த மேட்ச் ரேங்க் ஃபுல்லாகவே அவன் எனக்கு ரெஸ்பெக்ட் தருவான், நான் அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். அதாவது 2 பேருமே பார்த்துப்போம், ஆனால் 2 பேருமே அடிச்சிக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் 2 பேருமே நாக் ஆகிடுவோம். என் டீமேட்டாக இருக்கட்டும் இனிமே டீமேட்டாக இருக்கட்டும் 2 பேருமே ரெஸ்பெக்ட் கொடுத்து விளையாடலை, பாவம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் மேட்சில் ஒரு என்ன சொல்கிறது இது பாருங்க, இந்த இடத்துல அவன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான், அவன் செத்துட்டான். சரி அவனை போய் க்ளோவில் போட்டு ரினியூ பண்ணலான்னு தான் போவேன். ஆனால் அப்போ தெரியுது நம்மளால் ரினியூ பண்ண முடியாது அப்படின்றதுனால பார்ப்பேன். இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு யாராவது இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ரெஸ்பெக்ட் கொடுங்க, அவனுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுங்க, அவன் டீம்மேட்டுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுங்க. பாருங்க கடைசி வரைக்கும் நானும் அவனும் சண்டையே போட மாட்டோம். அவனும் நாக் ஆகிடுவான், நானும் நாக் ஆகிடுவேன். இதே மாதிரி தான் போகும். இதெல்லாம் போயாவே தேவலா, இந்த மாதிரி ஒரு மேட்ச் இருந்தால் போதும் ஜாலியாக விளையாடலாம்டா அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் வந்தது. பாருங்க நாக் ஆகிட்டான். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. நான் அவனுக்கு பண்ணது சரியா தப்பான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. You are my enemy.